விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தரவை மதுரை மாநகர ஆணையர் பிறப்பித்துள்ளார். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்ததன் காரணமாக அது தொடர்பாக மதுரை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த வழக்கு எந்த வழக்கில் அவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் போன்ற அந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மதுரை யாகப்பா நகர் பகுதியை சேர்ந்த தினேஷ் அவருக்கு 30 வயசு. அவருக்கு மேல நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு. ஆனா இப்போ தீபாவளியை முன்னிட்டு இந்த குற்ற பின்னணி உள்ளவர்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யறது அல்லது அவங்க கிட்ட ஒரு விளக்க கடிதம் எழுதி வாங்குறது, இந்த மாதிரி நடைமுறைகள்ல போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் நேற்று காலையில தினேஷ்குமார் அவருடைய வீட்டுல போய் காவல்துறையினர், அண்ணா நகர் காவல்துறையினர், ஃப்ளவர் ஷீலா, இன்ஸ்பெக்டர் ஃப்ளவர் ஷீலா தலைமையிலான போலீசார் 4 பேர் கொண்ட குழு அவரை கைது செய்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ வண்டியூர் செக் போஸ்ட் அருகே வச்சு அவர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர் போலீசார்டன் தப்பிச்சு ஓடி இருக்காரு. தப்பி ஓடினவர் வண்டியூர் பக்கத்துல இருந்த கால்வாயில விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறை தரப்புல சொன்னாங்க. அதுக்கு குடும்பத்தினர் மறுப்பு தெரிவிச்சு, இல்ல காவல்துறையினர் தான் அவருடைய காவல்துறையினர் தாக்குதல்ல தான் அவர் உயிரிழந்திருக்காரு. எனவே சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது, இன்ஸ்பெக்டர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள்லாம் காவல் நிலைய வாயில் பக்கத்திலையும், காவல் நிலைய வாசல்லையும், மாட்டுத்தாவணி சாலையிலையும் சாலை மேல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நேற்று இரவு வரைக்கும் தொடர்ச்சியா 2வது நாளாவும் அவருடைய தினேஷ்குமாருடைய உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில அவரு ஃப்ளவர் ஷீலா இப்போ அவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செஞ்சு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டிருக்காரு. இந்த வழக்கு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்த விசாரணைகளையும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிற நிலையில தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஃப்ளவர் ஷீலாவும் ஆயுதப்படை காவல்துறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெற்றி.